ஹாய் ராக்கி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கொடைக்கானல் டே 2. இப்போ வந்து நாங்கள் நேற்றே குணா கேவ் அதெல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து பூம்பாறை போகலான்னு போனோம். அங்கே போகிற வேளை இந்த ஸ்பாட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு இறங்கி பார்க்கலான்னு பார்த்தா உடனே இவர் வந்துட்டார். சாப்பிட என்ன கொடுங்கன்னு சொல்லிட்டு கையை நீட்டினார். அது நான் வீடியோ எடுக்கலை. உடனே பார்க்குறாரு உள்ளே என்ன வச்சுருக்கீங்க ஏன்னா கொடுங்கன்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தார். சரி அப்படி போயிட்டானே நம்ம இறங்குவோன்னு சொல்லிட்டு இறங்கினா திரும்ப வந்து நின்றுட்டான். கொடுத்தா தான் போவேன்ற மாதிரி நின்றுட்டு நான் சரி நீ உட்காந்துட்டுடா நான் இடத்த காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து பூம்பாறை போகிற வேளை இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குது. இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்குவாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு போகிற வேளை வந்துட்டு பழனி வியூ வரும். இங்கேருந்து நாங்கள் போனப்போ ரொம்ப மிஸ்ட்டு வந்து கவர் ஆகிடுச்சு. நாங்கள் போன எல்லா பிளேஸ்லையுமே இந்த மிஸ்ட்டு வந்து கவர் ஆகிட்டதுனால எங்களால் பார்க்க முடியல. இருந்தாலும் சும்மா சரி வந்ததுக்கு ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்தது. ஆனால் இப்படி பார்க்கவே இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பழனி முருகரை தான் பார்க்க முடியல, பட் இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வண்டி ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே வந்து ஒரு காஃபி ஷாப்பும் இருக்குது. சரி அங்கே வந்து கூட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தள்ளி வந்து ஒரு காஃபி ஷாப்பில் வந்து நிறுத்திட்டு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு நின்னோம். இங்கேருந்து அந்த பூம்பாறை வில்லேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து அந்த டாம்னு சொல்லுவாங்க, அந்த லக்ஸ் கேம்ப் அதெல்லாம் நினைக்கிறேன். இதுதான் அந்த பூம்பாறை வில்லேஜ். அந்த காஃபி கடையிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரைட் எடுத்தோன்னா அந்த பூம்பாறை வில்லேஜ் வந்துடும். 1.5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. ஆக்சுவலி கொடைக்கானல் மேலே விட இங்கே கீழே தான் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஊர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே விட இங்கே நிறைய மிஸ்ட் இருந்துச்சு. இங்கே இருக்க அந்த கல்டிவேஷன், அதுக்கப்புறம் அங்கே இருக்க வீடு எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூம்பாறை போங்க. இப்போ வந்து நாங்கள் குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே இருக்க வீடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொடைக்கானல்லேருந்து இது நியர்லி 20 கிலோமீட்டர் கிட்ட வரும். நீங்கள் காலையில் ஒரு 10 அந்த மாதிரிலாம் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டெம்பிளில் வந்துட்டு பேக் சைட்லேயே பார்க்கிங் இருக்குது. இது தெரியாமல் நாங்கள் முன்னாடியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டோம். இங்கே வந்து மலை பூண்டு வந்து கிடைக்கும். ரேட்டில் நாங்கள் வாங்கலை, நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த குழந்தை வேலப்பர் டெம்பிள். நாங்கள் போகும்போது மிஸ்டே இல்லாமல் ரொம்ப கிளியராக சூப்பராக இருந்துச்சு கோவில். நாங்கள் போன கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்து கவர் ஆகிடுச்சு கோவில் ஃபுல்லாக. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம், ஃப்ரீ தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு. கொடைக்கானல் வந்து எப்போ மிஸ்ட்டு வரணுன்னே தெரிய மாட்டேங்குது. காலையில் 11 மணிக்கெலாம் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது. டக்குன்னு பார்த்தா பயங்கர மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மன்னவனூர் லேக் போகலான்னு சொல்லிட்டு போனோம். போகிற வழியில் இந்த ஷீப் ஃபார்ம் பார்த்தோம், லேக்கு கொஞ்சம் முன்னாடி. இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்டு 20 rupees. சரி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு உள்ளே போனோம். நாங்கள் போகும்போது இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடமே நல்லா தான் இருக்குது. நான் எல்லாத்தையும் சூப்பராக இருக்குது சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. உண்மையிலே எல்லா இடமும் மேபி எனக்கு இப்படி தெரியுதா என்னன்னு தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மிஸ்டெல்லாம் கவர் பண்ணி இந்த க்ரீனாக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்தான பிளேஸ் என்னை பொறுத்த வரைக்கும். கொடைக்கானலும் சரி, பூம்பாறை, மன்னவனூர் லேக் எல்லாமே ரொம்ப ஒர்த்தான பிளேஸ் விசிட் பண்ணுறதுக்கு. இந்த ஷீப் ஃபார்ம்லேருந்து பார்த்தோன்னா அந்த மன்னவனூர் லேக் வந்து தெரியும். பட் நம்ம இப்படி போக முடியாது, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் போகணும். இது வந்து இங்கே இருக்க பிளேஸ்லேருந்து அது தெரியுது. இங்கேயும் அப்படி தான். நாங்கள் போனப்போ மிஸ்ட் இல்லை, ரொம்ப கிளியராக நல்லா இருந்துச்சு. நாங்கள் போன கொஞ்சம் நேரத்துலேயே மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இங்கே போனால் டைம் போனதே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே ஆகிடுச்சு நாங்கள் போய். அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸு. ரொம்ப சூப்பராக, க்ரௌட் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்கே ஒரு நாய்க்குட்டி செம்மையாக விளையாடிட்டு இருந்தான். அங்கேருந்து பசங்க கூட எங்ககிட்ட விளையாடிட்டு அந்த கேங்கை பார்த்தோன்னே அங்கே ஓடிட்டான் ஃப்ராடு பையன்.
இது வந்து நாங்கள் ஷீப் ஃபார்ம் போயிட்டு தான் ஆக்சுவலி எல்லோரும் கீழே வருவாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வழியாக ஷீப் ஃபார்முக்கு போனோம். எல்லா இடமே ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். அந்த பனிசாரல் கூட இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இயற்கையே ஒரு அழகு தான் சிட்டியை விட. இதுதான் அந்த ஷீப் ஃபார்மு. இங்கே வந்து அந்த ராபிட்லாம் கூட வச்சுருக்காங்க, முயல் பண்ணை. இவனுங்கெல்லாம் திறந்து விடுங்க, வெளியே போகிறோன்ற மாதிரி நின்று கத்திக்கிட்டு இருந்தானுங்க. அவனுங்க பாட்டுன்னு மேய்ஞ்சிட்ருக்கானுங்க. இங்கே நிறைய குட்டிலாம் போட்டிருந்தது, ஆனால் எல்லா குட்டியும் வெள்ளை கலரில் இருந்துச்சு. வளர்ந்தா மேபி இந்த கலரில் வந்துடுவாங்க போல் எல்லோரும். குட்டியெல்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. தெரியாமல் அப்படியே சுட்டுட்டு போயிடலாம் போல் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது எல்லா குட்டியும். கூப்பிட்டா வரானுங்க, எல்லாருமே சொல்கிற பேச்சை கேட்குறானுங்க. கூப்பிட்டா பார்க்குறானுங்க. ராக்கியை விட இவனுங்க சொல்கிற பேச்சை கேட்குறானுங்க. அடுத்தது இந்த முயல் பண்ணை தான் பார்த்தோம். முயல்லாம் நல்லா அழகாக இருந்துச்சு. உடனே ஒரு முயல் பொம்மை வாங்கிடலாம் போல் இருந்துச்சு. நிறைய முயல்லாம் குட்டி போட்டு இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லா முயலும். பேர்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, நாங்கள் அதெல்லாம் படிக்கலை. இவன் ரொம்ப அழகாக இருந்தான். இவன் கண்ணே ரெட் கலரில் இருந்துச்சு. அந்த சாப்பாடு போடுற பவுலில் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கான் பாருங்க. மூக்கு புடப்பாக இருந்தால் அப்படி தாண்டா பண்ண தோணும். சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுவானுங்க போல் சோம்பேறி பசங்க. ராக்கிக்கு மேலே சோம்பேறியாக இருக்கானுங்க எல்லாரும். இவன் காது ஒரு பக்கம் தொங்கி இருந்துச்சு. என்னடா ஒரு பக்கம் காது தொங்கியிருக்குன்னு கேட்டேன். அதுக்கு தான் அவன் சொல்லிகிட்ருக்கான். அவனுக்கு வெக்க வந்துருச்சு போல், அதனால போயிட்டான். இவனும் நல்லா இருந்தான், பொம்மை மாதிரியே இருந்தான் இவன் பார்க்குறதுக்கு. பட் இங்கே ரொம்ப ஸ்மெல் வந்துச்சு, அதுதான் ஒன்று. மற்றபடி இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. 20 ருபீஸ்க்கு ஒர்த்து தாங்க. இவ்வளோ பெரிய இடம், அந்த ஷீப் ஃபார்மும் சரி, முயல் பண்ணை, அதுக்கப்புறம் அந்த ஒரு பிளேஸ், அந்த லேக் வியூவும் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹார்ஸ் ரைடிங்கும் இருக்குது. இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. எங்கே பார்த்தாலும் மிஸ்ட்டு தான். நாங்கள் போன டைமாக என்னன்னு தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. அடுத்து வந்து நாங்கள் பக்கத்தில் மன்னவனூர் லேக் வந்துட்டோம். இதுக்கும் என்ட்ரி டிக்கெட் 20 ருபீஸ்னு நினைக்கிறேன். இங்கேயும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு, பார்க்கிங்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி கேன்டீன் மாதிரி வச்சுருந்தாங்க. கார்ன், மேகி எல்லாமே கிடைக்கும். இது வந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி, அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நம்ம நடந்து வந்தால் தான் இந்த லேக் கிட்ட நம்ம வர முடியும். இங்கேயும் ஹார்ஸ் ரைடிங்லாம் இருந்துச்சு. இங்கே பரிசல் கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதோட ரேட்லாம் நாங்கள் போகல, நாங்கள் சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். பார்த்தா இவன் ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தான், கால் வலியாக என்னன்னு தெரியல. சரிடா பாய்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம இங்கே கொடைக்கானல்லாம் போனால் ப்ரெட் ஆம்லேட்டு, கார்னு, நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் போல். ஏன்னா எல்லாமே நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வீட்டில் இருந்தால் நடக்க மாட்டோம், இந்த மாதிரி வெளியே வந்தால் நல்லா நடக்கிறோம். நல்லா இருந்துச்சு எல்லாமே. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இடமும் கூட. நம்ம வீட்டிலலாம் அவ்வளோ பேசிக்க மாட்டோம், பட் இங்கெல்லாம் வந்தால் அப்படி கிடையாது. நம்ம நடக்கிற டைமில் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் நல்லா பேசிப்போம். அவ்வளோதான், இந்த டே முடிஞ்சிருச்சு. நாங்கள் ரூம் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிளான் போடணும். நீங்கள் கொடைக்கானல் வந்தால் இந்த இடம்லாம் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.